அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த செம்ம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கிறது. கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி இந்த ரெண்டு திரைப்படமும் அஜித்தை வந்து செம்மையாக வந்து கொண்டாட வைக்க போகிறது. ஏன்னா செம்ம சூப்பரான அப்டேட்டு கண்டிப்பாக வந்து கொண்டாட போகிறீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. விடாமுயற்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்து ஆகிவிட்டது படத்தோட டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணி. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து போகுதா இல்லையா, படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அப்டேட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் பல கேள்விக்குறி வந்து எழுந்தது. ஸோ ஆனால் வந்து இப்போ தான் அதுக்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கிறது. ஸோ லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த சந்திரமுகி 2, லால் சலாம், இந்தியன் 2, அதுக்கப்புறமா PS1, PS2 இந்த 4-5 திரைப்படங்கள் வந்து கம்ப்ளீட்டான ஃப்ளாப்பான திரைப்படமாக அமைந்து விட்டது. முக்கியமாக வந்து வசூல் ரீதியாகவும் வந்து ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுக்காம மிகப்பெரிய நஷ்டத்தை தான் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு கொடுத்தது. ஸோ அதனால் லைக்கா நிறுவனம் நம்பியிருக்கும் 2 திரைப்படங்கள், ஒன்று வந்து வேட்டையன், இன்னொன்று வந்து விடாமுயற்சி. இந்த 2 திரைப்படத்தை தான் நம்பிட்டு இருக்காங்க. அதனால் லைக்கா நிறுவனம் வந்து இந்த 2 திரைப்படத்தையும் ஒரு பெரிய ரிலீஸாக இருக்கணும். முக்கியமாக வேட்டையன் திரைப்படத்தை விட வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை லைக்கா நிறுவனம் பெருசாக நம்பிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் விடாமுயற்சி வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து கம்மிங் தீபாவளி அன்னைக்கு தலை தீபாவளியாக ரிலீஸ் பண்ணால் அஜித் ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது. ஆனால் இதுக்கு நடுவில் தான் ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்பே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் முதல் வீக் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் இறுதியில் ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் லைக்கா நிறுவனத்துக்கு இந்தியன் 2 வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டதால் வந்து விடாமுயற்சியை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து வேட்டையன் திரைப்படத்தை அக்டோபர் 10 அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் 29 தீபாவளியை முன்னிட்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒருவேளை வந்து வேட்டையன் திரைப்படமும் அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட்டை கொடுக்காம ஒரு தோல்வி திரைப்படமாக, வசூல் ரீதியாகவும் தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டால் கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் 200% அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து லைக்கா நிறுவனம் வந்து 2 திரைப்படத்துக்கும் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பிளான் ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருக்காங்களாம். இந்த 2 ப்ரொமோஷனும் பயங்கரமாக பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்களாம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டப்பிங் பணிகள் ஷெடியூல் வந்து எல்லாமே முடிந்து விட்டது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஒன்ஸ் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து லைக்கா நிறுவனம் லாக் பண்ணி இருந்தாலுமே அஜித் கிட்ட வந்து எப்பயுமே கேட்பாங்க. சின்னதாக வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணுனாலுமே வந்து அஜித் கிட்ட கேட்டு தான் வந்து அதை வந்து முடிவு பண்ணுவாங்க. இன்னும் வந்து அஜித் கிட்ட இருந்து எந்த ஒரு ஓகே சொன்ன மாதிரியும் இல்லை, நோ சொன்ன மாதிரியும் இல்லாமல் எந்த ஒரு தகவலுமே வராமல் இருக்காம் ரிலீஸ் தேதியை பற்றி. ஒருவேளை வந்து அஜித் கிட்ட இருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் தேதி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட்டை வந்து அதாவது போஸ்ட் இப்போ வந்து கேஸ்டிங் போஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே தாண்டி ஃபஸ்ட்டு அப்டேட்டை வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதிக்கான அப்டேட்டாக வந்து இருக்கும். அது வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ப்ரொமோவோட வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. லைக்கா நிறுவனம் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ள வந்து விடாமுயற்சியோட ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ணி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. அதுக்காக தான் வந்து அஜித் கிட்ட வந்து இதுக்கான பர்மிஷனை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அஜித் அவர்களும் ஒன்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டா ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட சின்னதாக வந்து நம்ம கிளிம்ஸை வந்து பார்க்கலாம். அந்த கிளிம்ஸோட சேர்த்து வந்து படத்தோட ரிலீஸ் தேதியும் வந்து பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விடாமுயற்சி திரைப்படம் வந்து சொன்ன மாதிரி அக்டோபர் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்குமா, அப்படி இல்லைனா வந்து அக்டோபர் மாதம் இல்லாமல் நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, விடாமுயற்சி திரைப்படம் எவ்வளோ வசூல் செய்யும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த செம்ம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கிறது. கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி இந்த 2 திரைப்படமும் அஜித்தை வந்து செம்மையாக வந்து கொண்டாட வைக்க போகிறது. ஏன்னா செம்ம சூப்பரான அப்டேட்டு கண்டிப்பாக வந்து கொண்டாட போகிறீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. விடாமுயற்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்து ஆகிவிட்டது படத்தோட டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணி. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து போகுதா இல்லையா, படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அப்டேட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் பல கேள்விக்குறி வந்து
எழுந்தது. ஸோ ஆனால் வந்து இப்போ தான் அதுக்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கிறது. ஸோ லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த சந்திரமுகி 2, லால் சலாம், இந்தியன் 2, அதுக்கப்புறமா PS1, PS2 இந்த 4லிருந்து 5 திரைப்படங்கள் வந்து கம்ப்ளீட்டான ஃப்ளாப்பான திரைப்படமாக அமைந்து விட்டது. முக்கியமாக வந்து வசூல் ரீதியாகவும் வந்து ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுக்காம மிகப்பெரிய நஷ்டத்தை தான் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு கொடுத்தது. ஸோ அதனால் லைக்கா நிறுவனம் நம்பியிருக்கும் 2 திரைப்படங்கள், ஒன்று வந்து வேட்டையன், இன்னொன்று வந்து விடாமுயற்சி. இந்த 2 திரைப்படத்தை தான் நம்பிட்டு இருக்காங்க. அதனால் லைக்கா நிறுவனம் வந்து இந்த 2 திரைப்படத்தையும் ஒரு பெரிய ரிலீஸாக இருக்கணும். முக்கியமாக வேட்டையன் திரைப்படத்தை விட வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை லைக்கா நிறுவனம் பெருசாக நம்பிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் விடாமுயற்சி வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து கம்மிங் தீபாவளி அன்னைக்கு தலை தீபாவளியாக ரிலீஸ் பண்ணால் அஜித் ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது. ஆனால் இதுக்கு நடுவில் தான் ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்பே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் முதல் வீக் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் இறுதியில் ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் லைக்கா நிறுவனத்துக்கு இந்தியன் 2 வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டதால் வந்து விடாமுயற்சியை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து வேட்டையன் திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதியும், அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் 29ஆம் தேதியும் தீபாவளியை முன்னிட்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒருவேளை வந்து வேட்டையன் திரைப்படமும் அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட்டை கொடுக்காம ஒரு தோல்வி திரைப்படமாக, வசூல் ரீதியாகவும் தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டால் கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் 200% அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து லைக்கா நிறுவனம் வந்து 2 திரைப்படத்துக்கும் ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பிளான் ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருக்காங்களாம். இந்த 2 ப்ரொமோஷனும் பயங்கரமாக பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்களாம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டப்பிங் பணிகள் ஷெடியூல் வந்து எல்லாமே முடிந்து விட்டது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஒன்ஸ் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து லைக்கா நிறுவனம் லாக் பண்ணி இருந்தாலுமே அஜித் கிட்ட வந்து எப்பயுமே கேட்பாங்க. சின்னதாக வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணுனாலுமே வந்து அஜித் கிட்ட கேட்டு தான் வந்து அதை வந்து முடிவு பண்ணுவாங்க. இன்னும் வந்து அஜித் கிட்ட இருந்து எந்த ஒரு ஓகே சொன்ன மாதிரியும் இல்லை, நோன் சொன்ன மாதிரியும் இல்லாமல் எந்த ஒரு தகவலுமே வராமல் இருக்காம் ரிலீஸ் தேதியை பற்றி. ஒருவேளை வந்து அஜித் கிட்ட இருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் தேதி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட்டை வந்து அதாவது போஸ்ட் இப்போ வந்து கேஸ்டிங் போஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே தாண்டி ஃபஸ்ட்டு அப்டேட்டாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதிக்கான அப்டேட்டாக வந்து இருக்கும். அது வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ப்ரொமோவோட வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. லைக்கா நிறுவனம் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் வந்து விடாமுயற்சியோட ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ணி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. அதுக்காக தான் வந்து அஜித் கிட்ட வந்து இதுக்கான பர்மிஷனை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அஜித் அவர்களும் ஒன்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டா ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட சின்னதாக வந்து நம்ம கிளிம்ஸை வந்து பார்க்கலாம். அந்த கிளிம்ஸோட சேர்த்து வந்து படத்தோட ரிலீஸ் தேதியும் வந்து பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விடாமுயற்சி திரைப்படம் வந்து சொன்ன மாதிரி அக்டோபர் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்குமா, அப்படி இல்லைனா வந்து அக்டோபர் மாதம் இல்லாமல் நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, விடாமுயற்சி திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்யும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்க தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.